ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் ஏ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். குணசேகரனை ஏமாற்ற காத்திருக்கும் மாபெரும் சதி. ஜனனியின் மாஸ்டர் பிளான் நிறைவேறுமா? இன்றைய எபிசோடில் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவம் குணசேகரன் குடும்பத்தை அழிக்க பின்னப்படும் அந்த மாபெரும் சதி வலையில் தான் தொடரில் காணப்படுகிறது. மிகப்பெரிய உண்மையான உணர்ச்சிகரமான காட்சி. விசாலாட்சி சோபாவில் அமர்ந்து மிகவும் சோகமாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். ஜனனி அவருக்கு அருகில் மிக அருகில் அமர்ந்து கைகளை பிடித்து கொண்டு ஆறுதல் சொல்லி அவரை எப்படியாவது வெளியூருக்கு அனுப்பி வைக்க தீவிரமாக முயற்சி செய்கிறார். ஆனால் விசாலாட்சி மிகவும் பிடிவாதமாக முடியாது முடியாது முடியாதபடி என்றே தொந்தரவு பண்ணிட்டு நீ அன்றாடு பிடிக்காத என்ற திரும்ப திரும்ப கூறுகிறாய். ஜனனி மிகவும் பொறுமையாகவும் அன்பாகவும் நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் அத்தை என்று கெஞ்சுகிறார். விசாலாட்சி கோபமும் வருத்தமும் கலந்து உன்னையும் உன் வயிற்றில் வளரும் பிள்ளையையும் இப்படி தனியாக வீட்டில் விட்டுவிட்டு எனக்கு அங்கு சீமையில் என்ன பெரிய வேலை கிடைக்கிறது என்று மிகவும் அக்கறையுடன் கேட்கிறார். தன் தான் இல்லாமல் ஜனனி எப்படி சமாளிப்பாள் என்ற பயம் வேற அவர் முகத்தை தெளிவாக தெரிகிறது. அப்படியே அந்த நேரத்தில் ஜனனியின் கையில் இருக்கும் போன் ஒலிக்கிறது. போனில் பேசுவது வேறு யாரும் அல்ல, சாட்சாத் பட்டம்மாள் தான். ஜனனி உடனடியாக போனை ஸ்பீக்கரில் போடுகிறார். பட்டம்மாள் விசாலாட்சியிடம் மிகவும் உரிமையுடன் பேச ஆரம்பிக்கிறார். விசாலாட்சி, உனக்கு இப்போது என்ன பெரிய பிரச்சனை? வாய் வயிறுமா இருக்கிற பிள்ளையை விட்டுட்டு எப்படி வருவது என்று பார்க்கிறாயா? அவளை அவளை கூட்டிட்டு வந்து ஊருக்கு கூட்டிட்டு வந்து பார்த்துக்கொள். நீ முதலில் கிளம்பி இங்கு என்னிடம் வா என்று அன்பாக அதே நேரம் உறுதியாக கட்டளையிடுகிறார். விசாலாட்சி சற்று தயங்காமல் பட்டுமாடு அவளுக்கு நிலைமை புரிய வைக்கிறார். இத்தனை நாளாக உன் மகன் மருமகள் என அனைவரும் பார்த்து கொண்டு கஷ்டப்பட்டது போதும். இங்கு வந்தும் நானும் 4 கோவில் குளத்திற்கு போகலாம், நிம்மதியாக இருக்கலாம். அங்கு ஒரு நல்ல ஆர்த்தோ டாக்டர் இருக்கிறார். அவரிடம் உனது முட்டி வலியை காட்டலாம். உனக்கும் வயதாகிவிட்டது, வாழ்க்கையில் சந்தோஷமாக இரு என்று கூறுகிறார். இதற்கிடையே ஜெனி விசாலாட்சியை மீண்டும் பேசத் தொடங்குகிறார். அப்பத்தா, உங்களை இவ்வளவு தூரம் கூப்பிட்டுருக்காங்கல்ல, கண்டிப்பாக அதற்கு நீங்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கும். ஒரு மாதம் தானே, நிம்மதியாக போயிட்டு வாங்க. நானும் என்னையும் பத்திரமா பார்த்துக்கொள்கிறேன், உங்கள் பிள்ளையையும் மிகவும் பத்திரமாக பார்த்துக்கொள்கிறேன் என்று அன்போடு சொல்கிறார். இதனை நேரில் கேட்ட விசாலாட்சி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது கொண்டே, எப்படி இவங்களை எல்லாம் எப்படி விட்டுட்டு போக என் மனசே வரும்? அவங்க எல்லாரும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியாது, எனக்கு பயமாக இருக்குது என்று கிராமத்து வெள்ளந்தியாக பேசுகிறார். ஜனனி அவரை அன்பாக கட்டி அணைத்து, நானும் சக்தியும் உங்களை ஏர்போர்ட்டில் பத்திரமாக ஃப்ளைட் ஏற்றி விடுகிறோம். அங்கு அப்பத்தா உங்களை பார்த்து கொள்வார். நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை என்று தைரியமாக சொல்கிறார். ஒரு வழியாக விசாலாட்சி கண்ணீர் முகத்தில் ஒரு சிறிய புன்னகையுமாக வெளியூர் செல்ல சம்மதிக்கிறார். சற்று காட்சியை மாற்றி பார்த்தால் சமையல் அறையில் நந்தினியும் ரேணுகா மிகவும் சீரியஸாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையை அத்தை ஊருக்கு போக வேண்டுமா என்று ரேணுகா மிகவும் கவலையுடன் கேட்கிறார். நந்தினி தன் மனதில் உள்ள ஆழ்ந்த சோகத்தை வெளிப்படுத்துகிறார். அக்கா ஜனனிக்கு நம்மால் ஒன்றும் பெரியதாக செய்ய முடியாது. அத்தை தான் அவளை பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் ஜனனி அத்தை இவ்வளவு பிடிவாதமாக ஊருக்கு அனுப்புகிறாள் என்றால் அவள் மனதுக்குள் ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கிறது. அது என்னவென்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் நினைத்ததை குழம்பிக் கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறார். இதனைத் தொடர்ந்து வீட்டின் பெரிய சாப்பாடு மேஜையில் குணசேகரன், கதிர் மற்றும் ஞானம் ஆகியோர் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ராவணன், அந்த ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் அங்கும் நுழைகிறார்கள். குணசேகரன் எழுந்து அவர்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று, இவர்கள்தான் கதிர் சாரோட ரெஸ்டாரண்ட் கொடுக்கப் போகிறார்கள் என்று அறிமுகம் செய்து வைக்கிறார். அப்போது மாடியிலிருந்து படி இறங்கி கீழே வரும் விசாலாட்சி அந்த நபரை பார்த்து, ஏப்பா, இங்கே வியாபாரம் சரியா ஓடலையே, எதுக்கு அதை தூக்கி இங்கே எங்கள் தலையில் கட்டுறீங்கள் என்று மிகவும் நேரடியாக வெள்ளந்தித்தனமாக கேட்கிறார். இதை கேட்ட கதிர் மற்றும் குணசேகரன் கோபம் தலைக்கேறுகிறது. அதே சமயம் விசாலாட்சி அவர்களை விடாமல், பெத்த பிள்ளை தர்சனை மறந்து விட்டீர்களா? அவனும் ஏதாவது செய்யாமல் இப்படி தம்பிக்கு 10 கோடி 20 கோடி என்று எந்த கணக்கில் இல்லாமல் அள்ளி கொடுக்கிறீர்கள், இது எப்படி சரிவரும் என்று நியாயமாக கேள்விகளை எடுத்து முன்வைக்கிறார். குணசேகரன் ஆதிசேகரன் உச்சிக்கே சென்று விசாலாட்சி அனைவரும் முன்னிலும் கடுமையாக திட்டுகிறார். நீ இந்த வீட்டில் நாட்டாமல் செய்ய தேவையில்லை, இங்கிருந்து போய் சேரு என்று அவமானப்படுத்துகிறார். விசாலாட்சி கண்ணீருடன் நிற்க மடியிலிருந்து இதை கவனித்துக் கொண்டிருக்கும் ஜனனி, நந்தினி, ரேணுகா ஆகியோர் பெரும் அதிர்ச்சியும் கோபமடைகிறார்கள். ஆனால் அதோடு முடிவதில்லை. ஜனனி மாடியிலிருந்து தைரியமாக கீழே இறங்கி வந்து, இவ்வளவு கஷ்டப்பட்டது இதை பண்ணிட்டு இருக்காரு, தினமும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு, இதனால இவருக்கு என்ன பெரிய லாபம்? நீங்க வாங்க போகிற அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு முறையா செக் பண்ணுங்களா? அந்த ஃபைலை என்னிடம் கொடுங்கள், நான் படித்து பார்க்கிறேன் என்று மிக தைரியமாக கேட்கிற குணசேகரன் கொதித்தெழுந்து போய், நீ இந்த குடும்பத்துக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ், நீ இந்த குடும்பத்தில் ஆளே இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. நீ இதை பார்த்து கிழிச்சு ஒன்றும் இதை படித்து பார்த்து கிழிக்க வேண்டாம், பேசாமல் ஓரமாக போய் நில்லு என்று ஜனனியை மிகவும் மோசமாக திட்டுகிறார். மறுபுறம் அந்த ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் தன் வீட்டில் அவமானப்பட்டதாக ஒரு பெரிய நாடகம் ஆடி, நான் கிளம்புகிறேன், எனக்கு இந்த இடத்தில் விற்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்று கூறி கோபமாக விட்டு வெளியிற குணசேகரன் பதறி போய் அவரை சமாதானம் செய்ய முடிச்சுக்கிறார். இறுதியில் வீட்டை விட்டு வெளியே வந்த
ஒரு தனி இடத்தில் அந்த நபரும் ராவணனும் பேசுகிறார். அப்போது அந்த மிகப்பெரிய அதிர்ச்சியூட்டும் உண்மை வெளியிடுகிறது. அந்த நபர் நயவஞ்சக புன்னகையோட ராவணனிடம், "இது ஒரு டபுள் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதன் ஒரிஜினல் ஓனர் பாபரின் பேரன் 10 வருஷம் ஆயிருச்சு. அந்த அந்த ப்ராப்பர்ட்டி ஓனரோட பேரன் வந்து ஃபாரின் போய் 10 வருஷம் ஆயிருச்சு. இப்போ குணசேகரன் இந்த இடத்துக்கு கொடுக்க போற பெரிய தொகையில 60% எனக்கு, 40% உனக்கு என்ற சதித்திட்டம் மூலியம் வெளிப்படுத்திய குணசேகரன் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா ஏமாற்றம் நடக்கும். இந்த மாபெரும் மோசடி திரைமறைவில் மிக துல்லியமாக அரங்கேறியது. இதை சிறிதும் அறியாமல் குணசேகரன் தன் அக்கம் பக்கத்திலும் பருவத்திலும் ஜனனி பேச்சை கேட்காமல் அழிவை நோக்கி போவது தெளிவாக தெரிகிறது. எப்படி என்றால், நண்பர்களே, நீங்களும் இதைத்தான் எதிர்பார்க்கிறீர்களா? இந்த எபிசோடில் உங்களுக்கு பிடித்த காட்சியை உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சொல்லவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.